வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. திமுக அதிமுக மோதல் அப்படிங்கிறது தீவிரமடைய தொடங்கியிருக்கு. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி சில விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே முன் வச்சார். அதாவது எல்லா திட்டங்களுக்கும், அரசோட எல்லா திட்டங்களுக்கும் ஏன் கலைஞரோட பெயரை வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி எழுப்பினார். துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறத பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வருது. அதனால தான் எல்லா திட்டங்களுக்கும் ஏன் கலைஞரோட பேரை வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. அதுக்கு கலைஞரோட பேரை வைக்காம கூவத்தூரில் ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி மேலே, அதான் கரப்பாம்பூச்சி போல ஊர்ந்து போனவரோட பேரை வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அதே கூட்டத்தில் கேட்டிருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமிக்கு அரசோட திட்டங்களுக்கு எம்ஜிஆரோட பேரோ ஜெயலலிதாவோட பேரோ வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் கூட இல்லை. அவர் எதிர்பார்க்கறது அந்த திட்டங்களுக்கு மோடியோட பேரை வைக்கணும், அமித்ஷாவோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. கூடவே உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்காரு. சேலத்தில் ஒரு ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடியோட பேச்சில் சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அது தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு ரெய்டு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிமுகவை கூட கொண்டு போய் பாஜகவோட இணைச்சிருவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை உதயநிதி ஸ்டாலின் முன் வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி சற்று முன்னாடி சேலத்தில் விவசாயிகளுடைய கூட்டத்தில் பேசும்போது அவரும் சொல்கிறாரு, என்னை பற்றி தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்னை விமர்சனம் செஞ்சால் அதுக்கு தக்க பதிலடியை நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் திருப்பி பேசியிருக்காரு. ரெண்டு பக்கமும் மாறி மாறி விமர்சனங்கள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. இந்த விமர்சனம் அப்படிங்கிறது யாருக்கு நெருக்கடியாக இருக்குது, யாருக்கு ஆதாயமாக மாறப்போகுது அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுதி நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன், அதே போல் அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், அதே போல் பத்திரிகையாளர் சாமிநாதன், இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன். அனைவருக்கும் வணக்கம். நான் ராமசுப்ரமணியன் சார்ட்டு நிகழ்ச்சியை தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உதயநிதியோட பேச்சை கேட்டிருப்பீங்க. மிக முக்கியமான அதில் நான் ஒரு விஷயமாக கவனிக்கிறது இன்னும் ஒரே ஒரு ரெய்டு நடக்கட்டும், கொண்டு போய் அதிமுகவை பாஜகவோட இணைச்சிருவார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒரு பேசணும், ஒரு பரபரப்புக்காக பேசணும், ஒரு பதிலுக்காக பேசணும் அப்படிங்கிற பேச்சா இதை எடுத்துக்கலாமா, இல்லை அதுதான் யதார்த்தமா? இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சில கருத்துக்களை சொல்லிடுறேன். அதாவது தீவிரமடைகின்றதா அப்படின்னு சொல்கிறீங்க. அதிமுகவுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கடின்னு பார்க்கும்பொழுது அது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு தொடர்ந்து இப்போ ஏதோ தென்றல் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நிறைய புயல், சுனாமி, அதெல்லாம் புயல் மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்குது. இல்லை, இது சுனாமிலாம் இன்னும் வரும். இப்போ முன்னும் ஆரம்பிக்கிற இது தென்றல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ எல்லாரும் அப்படியே பேசுகிறதெல்லாம் ஒரு நீ நானா அப்படிங்கிற மாதிரி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. பட்டு மிகப்பெரிய அளவிற்கு பெரிய சூறாவளி, சுனாமி இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு 2 பேரும் கடுமையான மோதல்கள் ஏற்படும். ரெண்டாவது, தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் முக்கியமானது. ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணிகள், அதே மாதிரி அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள். இதை தாண்டி வேற ஒரு ஃபோர்ஸ் பெரிய அளவிற்கு சோபிக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் தீவிரமடைகின்றதா அப்படின்னு கேட்ட அதிமுக மோதல் அப்படின்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தொடக்கம். இன்னும் நிறையா வருகின்ற நாட்களில் நிறையா சரவடிகள்லாம் நாம் பார்ப்போம். வானவேடிக்கை இதெல்லாம் நிறையா பார்க்க போகின்றோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அடுத்ததாக அதிமுக பாஜக, அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி. அதாவது ஒரு நல்ல கூட்டணி அமையவில்லை இது வரைக்கும் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பெரிய நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்க. இன்னைக்கு கூட அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார், விசிக அவர் எங்களோட தான் இருக்க வருகின்றார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்னார், நாங்கள் எப்போவுமே மக்களோட தான் இருக்கின்றோம், கட்சிக்காக நாங்கள் இல்லை, எங்களுக்குன்னு சில கொள்கைகள் அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையும் அவர் தெளிவுபடுத்திட்டார்.
ஸோ தே ஆர் இன் அ வெரி டெஸ்பரேட் சிச்சுவேஷன். ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கூட்டணி அமையணும். 2026 ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணி அமைக்கட்டும், வந்து கூட்டணி அமைக்கட்டும், அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் அதிமுகவோட எண்ணமா இருக்கலாம். அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் கேட்கறது அப்படிங்கிறது வந்து திரும்ப பாஜகவோட ஒரு சின்ன மிரட்டலுக்கோ சின்ன ஒரு அழுத்தத்துக்கோ அதிமுக பணிஞ்சிருமா அப்படிங்கிறது தான். ஏன்னா உதயநிதி அதுதானே பேசியிருக்காரு. எஸ், இல்லை அதுதான் இது ஹேவிங் செட் திஸ், அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மாதிரி கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது மிகப்பெரிய அழுத்தம் என்பது பாஜகட்ட தான் வரப்போகின்றது. அது எல்லாரும் பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும், அதாவது எடப்பாடி அவருக்கு ஓட்டோ உறவோ இல்லைன்னு முன்னாடி ரொம்ப ஆவேசமாக பேசினவர், அவரோட டோனே குறைஞ்சி போயிருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நேரத்துக்கு தகுந்தாப்பில் இன்னும் நாள் இருக்கின்றதே, எலெக்ஷன் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகின்றார் என்றால் ஹீ இஸ் கீப்பிங் த ஆப்ஷன்ஸ் ஓப்பன். எஸ்பெஷலி ஒன்று தாவேகா அவங்களோட ஒரு ஆப்ஷனை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கமாக பேசுகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கூட சில செய்திகள்லாம் வருகின்றன. ஏதோ 80 சீட்டு வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதாகவும் இன்னும் இருக்குது அப்படின்னு. அது நடக்குமா அந்த அளவுக்கெல்லாம் இபிஎஸ் இஸ் நாட் ஸோ வீக் டு கிவ் 80 சீட்ஸ் டு தாவேகா எல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நம்பலை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் இன்றைக்கி பிஜேபினால் பில்டப் ஆகிட்டே இருக்குது அதிமுகவுக்கு. அது இப்போ சமீபத்தில் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல் ஒரு ரெய்டு நடந்தது. அந்த ரெய்டில் அது வந்து ரொம்ப க்ளோஸர் டு திரு இபிஎஸ். அதில் வந்து கொஞ்சம் அவர் ராட்டில் இருப்பார் நான் நம்புகின்றேன். அதனால் என்னடா அவருடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டுக்கே இப்படி ஒரு நிலைமை வருகின்றன. அப்படி இட் இஸ் அ மெசேஜ், வெரி கிளியர் மெசேஜ் ஃப்ரம் பிஜேபி. இதுதான் உங்களுக்கு ஆரம்பம். நீங்கள் இதை வந்து எங்களோட நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதை தாண்டி முன்னாடியே 6 மினிஸ்டர்ஸ்லாம் இது இல்லைன்னு சொல்லுவார்கள். முன்னாடி எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் திரு எடப்பாடி அவர்கள்ட்ட ப்ளீடு பண்ணி இருக்கிறதாகவும் பிஜேபியோட போகலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் எடப்பாடி அவர்கள் அவருக்கு ரொம்ப ஹெசிடன்சி இருக்கின்றது. அதாவது ஹீ இஸ் டெரிபிளி ஹெசிடேட் டு டேக் பிளஞ்ச், அதாவது பிஜேபியோட போகணுங்கிறது அவருக்கு ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இருக்கிறதா எனக்கு தெரியலை. இருந்தாலும் கூட வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி ரைடுன்னு வருது, கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள்ட்ட எந்த கம்பல்ஷன்ஸ் எல்லாம் வருகின்றது. அப்படிலாம் வரும்பொழுது அவருக்கு என்ன ஆப்ஷன்? ஜெயிக்கணும். 2026 ஜெயிக்கலைன்னா எதிர்காலமே அதிமுகவுக்கு இருக்காதுங்கிறது ரொம்ப தெளிவாக போயிடும். அப்போ இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும் பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல் கொண்டு போய் அது வந்து டூ மச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொண்டு போய் மர்ஜி பண்ணி விட்டுருவார் அப்படின்னு. அது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பம். இன்னும் இது மாதிரிலாம் நிறையா நம்ம கேட்க போகின்றோம். சரி, பட் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், இதை ஒரே ஒரு சென்டென்ஸோட முடிச்சிடுறேன். அதனால் இவர் அப்படிலாம் மர்ஜ் ஆகிற மாதிரி இல்லை. பட் டெஃபினட்டாக கம்பல்ஷன்ஸ் இருக்கின்றது வரக்கூடிய நாட்களிலே நிச்சயமாக. ஏன்னா இப்போ அண்ணாமலை கூட திருப்பி இங்கே வருவாரான்னு தெரியாது. அந்த மாதிரி இங்கே வருகின்றார். ஆனால் தலைமை பொறுப்பை மீண்டும் ஏற்றுக்கொள்வார். அவர் வந்தார்னா இபிஎஸ் அவருக்கும் ஒதுவார். அடுத்த ஸ்டேஜ். அதனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு நிமிஷம், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படியாவது கால் ஊன்றணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. அதிமுக ஒன்று தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் தமிழிசையும் அதை சொன்னாங்கல்ல, தமிழிசையும் அந்த விஷயத்தை சொல்றாங்க. தேர்தலுக்கு நாள் இருக்குது, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, கேட்டுருவோம். மணிகண்டன் கேட்டுருவோம். மணிகண்டன், உதயநிதியோட பேச்சு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட பேச்சை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இன்னும் ஒரு ரெய்டுக்கு பிறகு அதிமுகவை கொண்டு போய் பாஜகவிலே இணைச்சாலும் இணைச்சிருவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அதற்கு பிறகு அந்த ரெய்டுக்கு பிறகு எடப்பாடியோட அந்த பாஜக எதிர்ப்பில் கொஞ்சம் வேகம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அதனால தான் அவர் அப்படி பேசியிருக்காருன்னு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின ராமசுப்ரமணியத்தோட சில இதுக்கு நான் பதில் சொல்லிட்டு நீங்க கேட்ட உதயநிதி கேள்விக்கு நேரடியாக வர ராஜா. சேலத்தில் உள்ள அதிமுக முக்கிய பிரமுகர் வீட்டில் எந்த ரெய்டும் நடக்கல அப்படிங்கிறது திரு ராமசுப்ரமணியம் புரிஞ்சுக்கணும். அவருடைய சம்பந்தி, அவர் மிகப்பெரிய தொழிலதிபர், கோயம்புத்தூர்ல தொழிலதிபராக இருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே பல ஐடி ரெய்டுகளை இடி ரெய்டை சந்திச்ச அவருக்கு தான் ரெய்டு வந்ததோ ஒழிய சேலத்தில் உள்ள பிரமுகருக்கு வரல. அவருடைய உறவினர் அப்படிங்கிற அடிப்படையில் சம்பந்திங்கிற முறையில் அவருடைய இடத்துல இது பண்ணினாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிடுறேன் ராஜா.
தாலி கட்டும் போது தான் கெட்டிமேளம் வாசிப்பாங்களோ ஒழிய, தாலி கட்டுறதுக்கு 1.5 மணி நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடியே கெட்டிமேளம் நான் வாசிக்க முடியும்? அந்த மாதிரி தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறப்ப திரு கருணாநிதி அவர்கள், மறைந்த கருணாநிதி, இதோ வண்டி புறப்பட்டு விட்டது உடன்பிறப்பே, வைகோ நம்மை நோக்கி புயலாக வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாரு. வண்டி நேராக அங்கேருந்து கிளம்பி போயஸ் கார்டனில் போய் நின்னது கடந்த கால வரலாறு. இதோ பழம் நழுவி பாலில் விழப்போகிறது. கருணாநிதியோட ஒரு அரசியல் சித்து விளையாட்டு விளையாடுறவங்க யாராவது இருக்க முடியுமா? இதோ பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது அப்படின்னாரு. விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு கடைசி நேரத்தில் அறிவிச்சாருங்க. ரெண்டாவது, அவருக்கு நான் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்த கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் இதுவரை தொடர்ந்ததா தமிழக அரசியல் வரலாற்றில் கிடையாதுங்க. அதனால அதிமுக கூட்டணி கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் அவர் ரொம்ப கவலைப்படுறாருங்க. இதில் உதயநிதியோட அனுபவம் பேசுதுன்னு நினைக்கிறேங்க. 2011 முதுமை நிலையில் இருந்த கருணாநிதி அவர்களை வீல் சேரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்கார வச்சுட்டு தயாள் அம்மாள்கிட்ட சிபிஐ விசாரணை எங்கே அறிவாலயத்தில் கலைஞர் டிவியை பற்றி, 3வது ஃப்ளோரில் கூட்டணியை பற்றி பேசுது காங்கிரஸ். பேசி கருணாநிதி அவர்களையே கையை முறுக்கி 63 சீட்டை அன்னைக்கு வாங்கி அவரும் என்ன பண்ணாருன்னா 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்த காங்கிரஸ் கட்சி முறுக்கின மாதிரி பிஜேபி இது வரைக்கும் அதிமுக முறுக்கல. அந்த மாதிரி முறுக்குனா அதுக்கு இடமும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார்னு எப்படி சொல்றேன்னா, 2019 2021 2 தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. மிக வலிமை வாய்ந்த நரேந்திர மோடி, அமித்ஷா, அவங்க 2 பேருமே அதிக சீட்டு கேட்டு வலியுறுத்தியும் 2 தேர்தலிலும் அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. அப்படிங்கிறத திரு உதயநிதி அவர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத தூக்கி எறியப்பட்ட மக்கரான ஒரு குக்கரை இந்த கட்சியில சேர்த்திக்குங்கன்னு எவ்வளவோ மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுத்து கூட அந்த அழுத்தத்துக்கு அடிபணியாதவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. 3வதா ஒன்று கேட்குறேங்க, பாஜகவோட ஒரு கூட்டணியை முறிக்கிறோம், இதனால அவங்களோட சேர்ந்து இருந்தால் சில இடத்துல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது கூட துணிந்து அந்த கூட்டணியை விட்டு சிறுபான்மையினர் ஓட்டும் சிறுபான்மையினருடைய நலனும் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறனால வெளியே வந்தவருக்கு ஒருவேளை மத்தியில் ஆளக்கூடிய கட்சி எந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கும், எத்தனை நெருக்கடிகளை நாம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச அரசியல் ஞானோதயம் இல்லாதையா திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பாருங்க. அதனால உதயநிதி என்ன நினைக்கிறாருனாங்க, கள்ள கூட்டணி கடலை கூட்டணின்னு இப்படியே சொல்லிட்டு என்னன்னா இந்த திராவிட மாடல்னு சொல்லிட்டு திராவக மாடல், அதாவது கருணாநிதி அவர்களையே மிஞ்ச வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சார். கிட்டத்தட்ட இப்ப வெற்றி கோட்டை தொட்டுட்டார்னு நினைக்கிறேன். கருணாநிதியின் ஆகச் சிறந்த மோசமான ஆட்சி அப்படின்னா 2006 2011 தமிழக மக்கள் கட்டியன்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்சியவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஆட்சியினுடைய அலங்கோலங்கள், திராவக மாடல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இவருக்கு இளைய மடாதிபதிக்கு இப்படி பட்டம் சூட்டிட்டாங்களேன்னு மக்கள்கிட்டையும் அவங்க கட்சியிலேயே இருக்கிற அதிருப்தியை திசை திருப்பறதுக்கு உதயநிதி அவர்களுடைய அரசு, அவருடைய வயது என்னவோ அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் அவருடைய அனுபவம் அப்படி கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு திரும்ப உறுதியாக தான் இருக்கீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னுடைய அதிமுக அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அல்ல, நான் அதோடைய ஆதரவாளன். எல்லா கட்சிகளுக்கும் கதவை திறந்து வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நாம் இப்பயே ஒரு கட்சியோட நம்ம போக மாட்டோம், இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியோட டோன் எதுவுமே போறல. 2026 வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சது. அந்த பார்த்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் வெளியில் அவர் இருக்கிறார். ஒரு விமான நிலையத்தில் எவ்வளோ இறைச்சல் இருக்கும், ஃப்ளைட் லேண்டிங் ஆகிறப்ப டேக் ஆஃப் ஆகிறப்ப அந்த கேள்வி அவர் முழுவதுமாக உள்வாங்கிக்கல. ஏன்னா அவங்க கேட்டது பாஜக பாமகவிற்கு கதவுகள் திறந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறப்ப அவரால் முழுவதுமாக அந்த கேள்வியை உள்வாங்கிக்க முடியல. பாமகவை குறித்து அந்த கேள்வி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னார். அதை ஒரு விவாத பொருளாக்கி எல்லா டிவிலையும் 3 நாளாக பேசினோடனே அடுத்தது அதே மாதிரி வெளியே வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைங்கன்ட்டார். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தேவையில்லாம வந்துப்பார் தொட்டுப்பார் அப்படின்னு இந்த டைலாக்லாம் பேச மாட்டாங்க. அது எந்த விதத்திலையும் மத்திய அரசோ பாஜகவோ அதிமுகவை சீண்டவில்லை. அதிமுகவும் அது வழியில் அமைதியா போகுது. அவங்க ஏதாவது சீண்டுனா அப்ப இந்த மாதிரி டைலாக்லாம் விட மாட்டார். அதுக்கு உரிய பதிலடியை தருவார் திரு எடப்பாடி பழனிசாமி. சரி, வர சூர்யா சேவியர்கிட்ட கேட்டுருவோம். அதாவது சிறுபான்மையினருடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவை தூக்கி போட்டு வெளியில வந்திருக்குது அதிமுக.
இனி இந்த 2026 வரைக்கும் அங்கே வந்து கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறதுல எடப்பாடி உறுதியாக தான் இருக்கார். தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம், இப்போ அதுக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மணிகண்டன் முன்னெடுப்புறாரு. இந்த சூழலில் உதயநிதியோட பேச்சை எப்படி அப்போ நம்ம பார்க்குறது? அதாவது பாஜக அதிமுக என்பது அது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயத்துக்குள்ளே சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாஜக அதிமுக விரிசல் என்பது அது வந்து திடீரென்று ஒற்றை தலைமை என்று தொடங்கி அப்புறம் அண்ணாமலை ஜெயலலிதா அம்மையாரை விமர்சித்து பேசி அது ரொம்ப மோசமான நிலைக்கு போய் அப்படி அது விரிஞ்ச மாதிரி வந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பேசிய அவர் மணிகண்டன் கூட சொன்னார் எந்த கூட்டணியும் தொடர்ந்து இல்லைன்னு சொல்லி. 2014க்கு பின்னாடி உருவான 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதே கூட்டணி நடந்தது. 21 தேர்தலில் அந்த கூட்டணியில் மக்கள் நீதி மையம் வந்து இணைந்தது. இப்படியெல்லாம் பல தொடர்ந்து தான் அந்த அணி வந்து ஒரு கொள்கை ரீதியாக திமுக தலைமையிலான அணி, அதில் இருக்கக்கூடிய 22 கட்சிகள் அவர்கள் கொள்கை ரீதியான முறையில் என்ன செய்கிறார்கள், அணுகுகிறார்கள் பாஜக எதிர்ப்பை. இப்போ வந்து பாஜகவோடு கூட்டணியா இல்லையா என்று எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து கேள்வி கேட்டு கொண்டிருந்தால் அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல. அந்த கேள்வி ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்று சொன்னால், அவர் மோடியவும் அமித்ஷாவையும் எதிர்த்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த கேள்வி எடப்பாடியை நோக்கி வந்திருக்காது. ஆனால் அவர் கேட்க தயாரில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழ்நாட்டில் ஆதரிக்கக்கூடிய கட்சி அதிமுக. 2018 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது எதிர்த்தார். அது ஒரே நாடு ஒரே தேர்தல் முடியாதுன்னாரு. இப்போ அதற்கு ஆதரவு என்று அவர் தெரிவிக்கிறார். அதாவது ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்களுடைய ஜெயலலிதா அம்மையாருடைய கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானது. ஒரு மாநில சுயாட்சியை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய கொள்கையாக கொண்ட ஒரு கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? எனவே பாஜக அதிமுக விலக்கி வச்சிருக்கிறாங்களே ஒழிய அதிமுக பாஜகவை விலக்கி, ஏன்னா அதனுடைய இருங்க நான் நீங்கள் மற்றவங்களாம் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, நான் பேசும்போது குறுக்க வராதிங்க, அப்புறம் கருத்தை சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பாஜகவும் அதிமுகவும் இணைந்திருக்கிற பொழுது திமுக 52% வாக்குகளை பெறுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? 2 பேரையும் பிரித்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், திமுக வாக்கை அந்த அந்த சேர்மானத்தை குறைச்சிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி 2 பேரும் பிரிஞ்சு நின்னாங்க. அதுலேயும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இப்போ பாஜக தலைமையில் ஒரு அணியை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் உருவாக்கி அவங்க நிற்கிறாங்க. ஏறக்குறைய எனது மதிப்பீடு பாஜகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடங்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார். அவரால் சுயமான அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. இப்போ கூட மணிகண்டன் சொல்கிறாரு, அவர் வந்து விமானம் வந்து இறங்கும்போது அந்த சத்தம் அதில் எல்லாம் அவருக்கு கேட்கல அப்படிங்கிறாரு. 3 முறை அந்த நிருபர்கள் கேள்வியை வைத்தார்கள். 3வது முறை அவர் சொன்னது மாதிரி தான் கேட்டாங்க. பாஜக பாமகன்னு முதல்ல கேட்டாங்க. அப்புறம் அவர் அதுக்கு பின்னாடின்னு சொன்னோன்னே தெளிவாக 3வது கேள்வியை கேட்டார்கள், பாஜகவோடு கூட்டணி இருக்கிறதா? அதற்குத்தான் அவர் வந்து பின்னாடி நம்ம பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு போனார். அதை ஒட்டி விவாதங்கள் வந்ததுக்கு பின்னாடி இப்படி ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனி, ஏன்னா அதிமுகக்குள்ள நெருக்கடி இருக்குது. இப்போ அவங்க வந்து பொதுக்குழு கூட போகிறாங்க. அதிமுகக்குள்ள அரசியல் நெருக்கடி இருக்கிறது. ஒரு குரூப்பு தாவாக்கான்னு சொல்லுவாங்க, ஒரு குரூப்பு பாஜகன்னு சொல்லுவாங்க, ஒரு குரூப்பு தனித்த மெஜாரிட்டியோடு நம்ம வந்து அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அது எல்லா கட்சிக்குள்ளேயும் வரும் ஒரு கூட்டணி முடிவுகள் எடுக்கிறதுல. ஆனால் ரொம்ப தெளிவாக எஸ்பி வேலுமணி சொல்லிக்கொண்டே இருக்கிறார், பாஜகவோடு கூட்டணி வைக்காமல் நாம் போய்விட்டோம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி. அப்போ அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை அவருக்கு சூழ்ந்திருக்கிறது. இந்த நெருக்கடிகளை பாஜக உருவாக்கி அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை செய்து தனது கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பலியாகிறார். அதிலிருந்து தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது என்றுதான் நான் பொதுவாக பார்க்கிறேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் என்பது வந்து தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியதில் அதிமுக திமுக திராவிட இயக்கத்திற்கு பங்கு இருக்கிறது. அதில் குறிப்பாக திமுகவுக்கு பங்கு இருக்கிறது, கலைஞருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவர் கலைஞர். அவரது பெயரை வைக்காமல் வேறு யாருடைய பெயரை வைக்க முடியும் என்ற கேள்வி இருக்குல்லவா, அந்த கேள்வியில் நியாயம் பொருந்தி இருக்கிறது. மாறாக வேறு யார் பேரை நீங்க கொண்டு போய் வைப்பீங்க? எம்ஜிஆர் பேரையும் வைக்கலாம், தவறு கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் பேரையும் வைக்கலாம், தவறு கிடையாது.
ஆனால் அதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் வச்சிருக்கிறாங்க. கோயம்பேடு இவங்க கட்டினாங்க, அவங்க பேரை கொண்டு போய் வச்சாங்க. இன்னைக்கு வந்து கேளம்பாக்கத்துக்கு வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு இவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இது மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இதெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய பெயர்களை வைப்பதற்கு பொருத்தப்பாடுதான். ஏனென்றால் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியதில் இவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அது மறுத்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றிய அரசாங்கம் பட்டியல் கொடுக்குது சார். தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்கிறது, சுகாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது, உணவு வறுமையை ஒழிப்பதில் முன்னேறி இருக்கிறது, மருத்துவத்தில் முன்னேறி இருக்கிறது. நிதி ஆயோக்கினுடைய அறிக்கைகளை படித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மாறாக அவர்கள் அதை ஏன் வெளியிடுகிறார்கள் என்றால் அதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. உலக அளவில் இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு அவங்க சொல்லணும். உலக அளவில் வறுமையை ஒழிப்பதில் இந்தியா இங்கே இருக்கு, உலக அளவில் கல்வியில் இந்தியா இங்கே இருக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் பட்டியல் கொடுக்கணும். மாறாக மாநிலத்துக்குள்ள அப்படி கிளப்பி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு அமைதியாக உட்கார்ந்துக்கிற வேண்டியது. ஆனால் பொருளாதாரத்தில் 146வது இடத்துல இருப்பாங்க இந்தியா. அதை பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இந்தியாவிலிருந்து தனித்து நின்றால் உலகத்தில் 18வது இடத்துல இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் அமர்த்தியா சென் போன்ற நோபல் பரிசு பெற்றவர்கள் சொன்ன வார்த்தை. முடுங்க முடியாது. எனவே பாஜகவை விமர்சிப்பதற்கு அதிமுக தயாரில்லை. பாஜகவுடைய மக்கள் விரோத திட்டத்தையும் பாஜகவின் எந்த ஒரு அரசியலையும் விமர்சிப்பதற்கு அதிமுக தயார் இல்லை. எனவே அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. நாளையிலிருந்து மோடியவும் அமித்ஷாவையும் நட்டாவையும் நோக்கி எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பினார் என்றால் அந்த கேள்வி அவரை நோக்கி திரும்பாது. ஆனால் அவை எழுப்புவதற்கான அந்த சக்தி அது ஜெயலலிதா அவர்தான் மணிகண்டன் அதை சொல்றாரு. சார் சார் ஒரே ஒரு குறுக்கீடு சார் சூர்யா சார் அதுக்கு தான் மணிகண்டன் சொன்னாரு. இப்போ பாஜகவை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை, அது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்டாரு. அவரை தாங்க விமர்சிக்கணும், மோடியைத்தான் விமர்சிக்கணும். ஒன்றிய அரசாங்கம் தான் துரோகம் பண்ணுது. ஒரே நாடு ஒரே வகையான இது இருக்குல்ல, கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் நாங்க கொண்டு வருவோம்னு இப்பதானே பேசினாரு. வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சார்ல முதலமைச்சர். நீங்கள் இப்படி பேசுவது தேவையில்லை, ஆபத்தை விளைவிக்கும். இந்தியா என்ற ஒரு நாட்டிற்குள் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா? ஏன் வரல? ஒரே இப்பதானே சொன்னாரு அவரு, அந்த சட்டங்களை எல்லாம் நாங்க ஒண்ணா கொண்டு வர போறோம். இவரை கேட்டு எடப்பாடி தெரிவிக்கலையா? நீங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு பேச வேண்டியது கிடையாது. அதிமுக அந்த மாதிரி கேடு அரசியல ஒளி உணர்வு எல்லாத்துக்கும் எதிர்க்க வேண்டாம். இப்ப எதிரி யாரு? ஸ்டாலின். நான் வேற மாதிரி பேச வேண்டி வரேன். மணிகண்டன் நீ வார்த்தையை அடக்கி பேசியா? வா, எப்படி வேணாலும் பேசலாம். வா திமிரா, யார் திமிரா பேசுறா? யார் நீ பிரிவினைவாதம் பேசுற? நீ பிரிவினைவாதம் பேசுற. நீ ஒரு மிகப்பெரிய டிவில உட்கார்ந்து பிரிவினைவாதம் பேசுற. நீ ஒரு பிரிவினைவாதி பேசிட்டு இருக்க, உட்கார்ந்து பேசிட்டு இல்ல. மணிகண்டன் சூர்யா ரெண்டு பேருமே தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். அவர் எந்த பிரிவினைவாதத்தை பேசினாரு? அவர் பிரிவினைவாதத்தை எதுவும் பேசல. நீ ஒரு நவீன நக்சலை, நகர்ப்புற நக்சலை. வார்த்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீ நவீன நக்சலை, நகர்ப்புற நக்சலை. ஒன்றிய அரசு என்பது ஒரே நாடுக்கு எதிரானது. இந்தியா என்பது கூட்டாட்சி தத்துவம் தான். கூட்டாட்சி முறையில் தான் யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஒன்றிய அரசு அஞ்சு மாநில தேர்தல ஜார்க்கண்டையும் மகாராஷ்டிராவையும் எல்லாத்தையும் திமுகவில் சொல்லி திருமாவளவன் துணை முதலமைச்சராக சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் துணை முதலமைச்சர் சொல்லுங்க. மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி இல்ல. ஒரே தேர்தல் என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல். உங்களை போட்டு ஒரே சுடுகாட்டில் அமுக்க என்ன தேர்தல் நடத்த? கருணாநிதி ஆதரிச்சிருக்கிறார். கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சிருக்கிறார். இது எப்படி பாரு, முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மாறிக்கிறார். இல்ல எம்ஜிஆர் கொள்கை இல்ல, ஜெயலலிதா அம்மையார் கொள்கை இல்ல. அண்ணா எழுத்தாரா? அண்ணா எழுத்தாரா? அண்ணா காலத்துல பிரச்சனையே வரல. ஒரே நாடு ஒரே தேர்தல். அண்ணா காலத்துல அள்ளி பாருங்க, பொய் தெரிச்சு விடுறார். அண்ணா காலத்துல வந்துதா? அண்ணா காலத்துல இது ஏற்பட்டதா? இந்த மாதிரி திராவிட பொய் மூட்டை பிரிவினைவாதி நாளை காலைல அதிமுக எழுத்து அறிக்கை விடுங்கயா. ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது. பொது சிவில் சட்டத்தை சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்ல தயாரா? கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாரு? நீங்க உட்கார்ந்து சொல்லி நீங்க சொல்றது கேட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்த வேண்டிய ஆள் இல்ல. சட்டத்தை ஆதரிச்சது யாரு? முத்தலாக் சட்டத்தை ஆதரிச்சு யாரு?
சரி 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 மணிகண்டன் பேசலாம், இருங்க மணிகண்டன். விவசாய மசோதாவுக்கு ஆதரவா நின்னது யாரு? தமிழ்நாட்டை குழி தோண்டி புதைக்க அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது. இன்னைக்கு பாஜக வளர வைப்பதற்காக அதிமுக விலகி அரசியல் வேண்டி கிடக்கு. இதுல உங்க அரசியல் எங்க நிக்குது? எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த திராணியும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலை தூக்கி பிடிக்கும் மணிகண்டன் இருங்க இருங்க இருங்க, பதிலுக்கு பதில் பேசலாம், யாருமே கேட்காது. திமுக தலைவர்களுக்கு இருக்கு, அது உனக்கு கிடையாது. நீ அமைதியா இரு. சூர்யா நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. இல்ல சூர்யா நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். வர சுவாமிநாதன், சுவாமிநாதன் உதயநிதியோட பேச்சை நீங்க எப்படி எடுக்கிறீங்க? நீங்க எப்படி? இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு வந்து இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே நம்ம பார்த்தோம்னா பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்துல தெளிவுபடுத்தியிருந்தாலும் கூட ரொம்ப தீவிரமான போராட்டத்தை மத்திய அரசை கேள்வி கேட்கணும்ல, மத்திய அரசு செய்யக்கூடிய தவறுகளை பேசணும், சுட்டி காட்டணும். அந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் அவர் செய்யாததுனால தான் இந்த சந்தேகம் மீண்டும் மீண்டும் பொதுமக்கள் மத்தியில் வலுத்துட்டு இருக்கு. ரொம்ப குறிப்பாக ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம தமிழக மீனவர்கள் சற்றேறக்குரிய இந்த 2024 மட்டும் ஒரு 465 பேருக்கும் அதிகமான பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதுறாங்க, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ட்ட வலியுறுத்துறாங்க, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. அதிமுக பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கு. மீனவர்களை ஒன்று திரட்டி ஏன் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட நடத்த மாட்டாங்கிற மாதிரியான கேள்விகள் உள்ளுக்குள்ள எழாம இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்குறப்ப அதுக்காக நான் வந்து இந்த கட்சியை போய் அப்படியே இணைச்சிருவாரு அப்படிங்கிறதுலாம் அது கொஞ்சம் அதிகமான பேச்சு. சொல்லி சொன்னாரு, நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் எடப்பாடி அறிக்கை விட முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு. இல்லை, அது ரொம்ப தப்பு இல்லை. மக்கள் நினைக்கிறதுக்கு அறிக்கை விட்டாதானே அவங்க தலைவர். மக்களுடைய மனசை தானே ஒரு எதிர்க்கட்சியுடைய தலைவர் பிரதிபலிக்கணும். அவங்க வந்து அந்த சார் மணிகண்டன் சார் சொல்கிற வாதம் வந்து முற்றிலும் தவறு. அப்போ மக்களுடைய மனநிலையே தெரியாமல் ஒரு தலைவர் இயங்குவாங்கன்னா அவங்க மீண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறதே சந்தேகத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்திடும். இப்போவுமே அவங்க பார்த்தீங்கன்னா 1972 ஆரம்பித்த ஒரு கட்சி 1975 பிறந்த நடிகர் விஜயனுடைய வரவுக்காக காத்திருக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க தள்ளிவிடப்பட்டிருக்காங்க. அதை அவங்க உள்வாங்கணும் முதல்ல. அதாவது ஒரு நேற்றைக்கு வந்த நடிகர் விஜய் கூட மத்திய அரசையும் விமர்சிக்கிறாரு, மாநில அரசையும் விமர்சிக்கிறாரு. நாங்கள் இன்னும் என்ன பண்ணாலும் மாநில அரசை மட்டுமே விமர்சிப்போம்னா இன்னைக்கு சோசியல் மீடியா காலமாக இருக்குது, சமூக வலைதளங்கள் பெரிய இருக்கு, மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. மத்திய அரசு கண்ட்ரோலில் நடக்கக்கூடிய தவறுகளும் மக்களுக்கு தெரியுது. ஸோ ரெண்டு கட்சியும் அவங்க ஒரே தராசில் வச்சு விமர்சிக்கிற பொழுது தான் அதிமுக வெகு மக்களால் கவனிக்கப்படுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதில் அதனால் வந்து அவங்க வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எடப்பாடி அறிக்கை விடணுமா அப்படின்னு நினச்சா நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிறவங்க தான் தலைவன்னு மக்கள் நினைப்பாங்க. நம்ம மக்களோட மனசை தெரிஞ்சிருப்பாரு, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாரு அப்படிங்கிறதா மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த தன்மையிலேருந்து அதிமுக விலகுது. அது அவங்க தரப்பில் பேசக்கூடிய அவங்களுடைய ஆதரவாளர்களே அதை நியாயப்படுத்துறது வந்து உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த செயல்பாடை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்னு உண்டுன்னா ஆரம்பிச்சிருக்குதா அதிமுக அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல. ஏன்னா உதயநிதியோட பேச்சு அந்த சந்தேகத்தை கிளப்பதில்லை. இல்லை ஆமாம், அதுதான் நிச்சயமாக அந்த நெருக்கம்ங்கிற சந்தேகமே ஏன் வருதுன்னா அவங்க ஏன் மத்திய அரசை கடினமாக விமர்சிக்க மாட்டாங்கிற கேள்வினால தான் வருது. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஒரு வலுவான எதிர்க்கட்சியில் ஒரு அணியை உருவாக்கணும்னு முன்னெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக விமர்சிக்கணும்ல. அந்த நெருக்கம்ங்கிறதுனுடைய அளவுகோலை நம்ம எப்படி பார்க்கலாம்? எனக்கு பிடிக்கல ஒருத்தரை, என் மக்களுக்கு பிடிக்கல ஒருத்தரை, அவங்களுக்கு எதிராக நான் களமாடும் போது தானே அவங்கள நான் எதிர்க்கிறேன்னு அர்த்தம். நீ ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது, நான் ஒருத்தரையுமே ஆதரவே கொடுக்காம அமைதியா இருந்துட்டேன்னா மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அது சரியில்லை. அது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் சார். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை அதிமுக விமர்சிக்காதனுடைய விளைவு தான் அவங்க இத்தனை தொகுதியில் டெபாசிட் இழந்தாங்க. கேட்டால் சொன்னாங்க அந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க என்ன வச்சாங்கன்னா அவங்க எங்களை விமர்சிக்கல, நாங்கள் அவங்கள விமர்சிக்கல அப்படின்னாங்க. அதை தான் இப்போவும் தொடர்றாங்க. அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம்ங்கிறத அந்த இயக்கம் உள்வாங்கலை. அதுதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சில் வெளிப்படுது. அதாவது வந்து என்னன்னா அந்த கட்சியை விமர்சிக்காத வரைக்கும் அவர்களுக்குள்ள ஒரு திரைமறைவு இருக்கு அப்படிங்கக்கூடிய பேசு பொருளை அதிமுக நினைச்சாலும் தவிர்க்க முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு இந்த பேச்சின் மூலமாக நான் ஒரு பத்திரிகையாளராக உள்வாங்கிக்க முடியுது. சரி, பாஜகவுடைய புரட்சி கவிதாசன்ட்டையும் கேட்டுருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை விமர்சனம் பண்ணாதான், பாஜகவோட சேராமல் இருந்தாதான் வாக்கு வாங்க முடியும், ஓட்டு வாங்க முடியும், ஜெயிக்க முடியும், அப்படியான ஒரு சூழல் உருவாகிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் இதை? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீண்ட நேரமாக நான் காத்திருந்தேன். சகோதரர்கள் பேசியதெல்லாம் மக்களோடு சேர்ந்து நானும் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். தமிழ்நாட்டுடைய அரசியல் யதார்த்தம் இப்போ நடந்தது தான். திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட
இந்த சண்டையை தான், அதாவது ஏட்டிக்கு போட்டி பாட்டுக்கு எதிர்பார்ட்டு அப்படிங்கிற மாதிரி குழாயடி சண்டையை விட கேவலமாக தங்களுடைய சுயநலத்துக்கான சண்டையை செய்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய நலங்களை, தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் மக்களுடைய கவனங்களை திசை திருப்புகிற வேலையை இந்த திராவிட கட்சிகள் எவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக இந்த விவாதம் இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து நான் திராவிட இயக்கத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3ஆம் தலைமுறை தலைவரும் முதுபெரும் தலைவரும் அவருடைய முகமாகவும் அகமாகவும் புறமாகவும் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் தன்னை பேசுபொருளாக்க வேண்டும் என்று நினைத்தார். அதை சாதித்திருக்கிறார். தன்னை வைத்து விவாதங்கள் நடக்க வேண்டும், தான் ஒரு தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும், தான் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய இளம் சுடராக பிரகாசிக்க வேண்டும், தான் திராவிட இயக்கத்தினுடைய முகமாக அகமாக புறமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவர் நினைத்ததை ஈடேற்றி இருக்கிறார், நடத்தி காட்டியிருக்கிறார், நிகழ்த்தி இருக்கிறார். நிச்சயமா புலிக்கு பிறந்தது பூனையாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புலிக்குட்டியாகத்தான் தன்னை உருவப்படுத்தியிருக்கிறார். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இதில் விலகி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த குடும்ப சண்டையில் சிக்கிக்கொள்ளாமல் தேசிய முன்னேற்றத்தில் உலக அரங்கில் உயர்ந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை போகிற போக்கில் விமர்சனம் செய்வது என்பது ரொம்ப இழிவானது, மலிவானது, ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. குறிப்பாக நம்முடைய அண்ணன் சூர்யா வில்சன் சொன்னாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் கேவலமா. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஆமாம் சேவியர், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நீங்கள் நானும் சொன்னதில்லைங்க. அரசியலமைப்பு சட்டம் சொன்னது, அண்ணல் அம்பேத்கர் சொன்னது, இந்தியாவை உலக அரங்கிலே உயர்த்தி பிடிக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய இருக்கிற வழிகாட்டி நெறிமுறைகள்ல குறுக்கிடுறாரு சார், குறுக்கிடுறாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறுக்கிடுறாரா, ஒரே ஒரு குறுக்கிடுறாரா, ஒரே ஒரு குறுக்கிடுறாரா அவரு அரசியல் அவர் நிறைய குறுக்கிட்டார் சார், ரொம்ப மலிவா பேசுறாரு. நான் பேசி முடிச்சிடுறேன். சட்டத்தின் 10வது விதி நான் பேசி முடிச்சிடுறேன். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 10வது விதிக்கு எதிரானது ஒரே நாடு ஒரே தேர்தல். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 10வது நான் பேசி முடிச்சிடுறேன் சார். சார் நீங்க தான் இடையில பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. மத்தவங்களுக்கு ஓதுற வேதத்தை, சரி வாங்க 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 மத்தவங்களுக்கு நீங்க சொன்ன நெறியாளர் சொன்னதுனால நான் சொன்னேன். நீங்க 10 வருஷமா 4 கிழிச்சு 7 நட்டதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஐயா ஐயா புரட்சிக்கவே நீங்க 2014 இருக்கிற மாதிரி எல்லாம் பேச கூடாது வரைக்கும் 4 கிழிச்சு 7 நட்டதெல்லாம் தெரியும். நீங்க 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடல தெரியும். மலிவா பேசுற வேலையெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கணும். மலிவா பேசுற வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. உங்க உருட்டெல்லாம் நீங்க வேற இடத்துல வச்சுக்கங்க. நீங்க பேசுறது பாஜக தமிழ்நாட்டுக்கு மண்டலி போட்டது குறைஞ்சபட்ச நாகரிகம் கூட 2014 2024 வரை 2024 வரை 10 ஆண்டு காலம் என்ன நாகரிகம் இருக்கு, பண்பாடு இருக்கு, உங்களுக்கு என்ன தமிழ்நாடு பாத்துச்சு. 8 தடவை தமிழ்நாடு முதல்ல வார்த்தையை பேசக்கூடிய நபர ஒரு தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க பேசலாமா? 2014 2024 வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கிழிச்சது என்ன சொல்லுங்க. நீங்க என்ன சார் பேசுற கட்டி வந்து நாங்க தான் அமைதியா இருக்கீங்க. சூர்யா சூர்யா நீங்க சொல்லுங்க நாங்க வாயால நீங்க பேசுனா நாங்க வாயால அடிக்கதான் பாப்போம். அதான் பாப்போம், கையால அடிச்சிட்டீங்க, வாயால வடக்குறத பாப்போம். பிஜேபி இந்தியாவுக்கு என்ன செஞ்சுச்சு, உங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுச்சு, உங்க பாச்சார் படிக்காது சார். தமிழ்நாட்டில பாஜக தனிப்பெரும் சக்தியாக அவதாரம் எடுத்து விட்டது. ஒரு அண்ணாமலைக்கே நீங்க என்ன பாடுபட்டீங்கன்னு தெரியும். 1000 அண்ணாமலை வந்துகிட்டு இருக்காங்க.
பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்க. ஏங்க, அது மோடி பொறுமையா இருங்க. கூட்டணியாங்க. பொறுமையா ஏங்க, அது இருங்க. மோடி கூட்டணியா? அது ஈடி கூட்டணி. அது ஈடி சார், கூட்டணி. நான் பேசுறேன். ஈடி அமைச்சர் ஒரு கூட்டணி சார், அமைச்சா ஜனங்க ஓட்டு பேச போடுவாங்க. விடுங்க சார். 8 சார், தடவை பேச விடுங்க தமிழ்நாட்டுல சார். சரி, அவர் மோடி முடிக்கட்டும். அமைச்சர் சரி, அவர் பேசுறாங்க. முடிக்கட்டும் சூர்யா. நான் கேட்கல. நீ ஒண்ணுனா அவர் இல்லைன்னா நிப்பாட்டுங்க முதல்ல. சார், நான் சொல்றேங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்களை ஒரு மாதத்துக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் சந்திச்சுட்டு வந்தார் என்பது உலகறிந்த செய்தி. 1 to 1 தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமியை சசிகலா நேரடியா வாங்க சார். அதாவது சார் புரட்சி கவிதாசன் சார் கொஞ்சம் நேரடியா விஷயத்துக்கே வாங்க. அதாவது வந்து கூட்டணிக்கான அழுத்தத்தை பாஜக அதிமுகவுக்கு கொடுக்குதா அப்படிங்கறது தான் கேள்வி. அதை தான் அவர் பேசியிருக்காரு. அதை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சார், எங்களுக்கு அவசியமே இல்லை சார். எங்களுக்கு அவசியமே தேவையே இல்லை சார். எங்களுடைய தலைமையை, எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய திட்டத்தை, எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்றோம்ல, அந்த ப்ரோக்ராமை ஏற்றுக்கொண்டு வருபவர்களை இணைத்து கொண்டு 21 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறவருக்கு பீகார்ல முதலமைச்சர் கொடுத்தோம். 21 எம்எல்ஏக்களை வைத்திருப்பவருக்கு மராட்டியத்தில் முதலமைச்சர் ஆக்கணும். முதல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரி மாயாவதியை முதலமைச்சராக்கி பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. நான் பகிரங்கமா சவால் வர்றேன். திராவிடம் பேசுறீங்கல்ல, அம்பேத்கர் பெரியார்னு பேசுறீங்கல்ல, ராஜாவை நீங்க முதலமைச்சர் ஆக்குங்க, குறைஞ்சபட்சம் துணை முதலமைச்சர் ஆக்குங்க. உங்களுக்காக வேண்டிய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டு இருப்பவர் பெரம்பலூர் படித்த பண்பாளர், என்னுடைய நண்பர் தான். அவரை நீங்க துணை முதலமைச்சர் ஆக்குங்க. குறைஞ்சபட்சம் சிறுத்தை எல்லாம் வேணாங்க. அது சிறுத்தை பூனைக்குட்டி அதெல்லாம் வேணாங்க. நீங்க உங்க அல்லது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேவேந்திர குல வேளாளரையோ நீங்க முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ டிக்ளேர் பண்ணுங்க. தலைவராக்குங்க. அதுலயும் பார்ப்பனர்களையே நீங்க பேசாதீங்க. தயவு செய்து நீங்க பேசாதீங்க. நீங்க பேசாதீங்க சார். கும்பகோண பிராமணர், அப்புறம் காஞ்சி பிராமணர், அவங்கள வச்சு கேஸ் போட்டு நடத்த முடியுமா? காஞ்சி பிராமணரை கேஸ் வச்சுப்பீங்களா? காஞ்சி பிராமணரை வச்சு கட்சி நடத்துவீங்களா? குருசாமி யாரு? குத்தூசி குருசாமி யாருங்க? குத்தூசி குருசாமி யாரு? பெரியாருக்கு ராஜாஜி யாரு? பெரியாருக்கு ராஜாஜி யாரு? உங்களுக்கு பிராமணனா இனிக்கும். அமரப்படத்தை போய் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் சார். சார் புரட்சி கவிதாசன் சார், தனிப்பட்ட தாக்குதல் தயவு செய்து வேண்டாம். நான் பேசிக்கிறேன். ரெண்டு பேரும் பேசுறீங்கன்னா பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கேட்காதுங்க. எனக்கே கேட்க மாட்டேங்குது. மாறி பேசிட்டு இருக்காங்க. நாகரிகமான அரசியல்ல வந்தவன், நாகரிகமான அரசியல்ல வந்தவன். சேவியர் அவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். உங்க வாய்ப்புல பேசுங்க. ஏன் வாய்ப்பை திருடாதீங்க. சொல்ல வேண்டாம். நாகரிகமா பேசுங்க. புரட்சி கவிதாசன் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினா அனுமதிக்க முடியாது. ரெண்டு பேரும் தயவு செய்து நாகரிகமா பேசுங்க. சன் டிவி இது மாதிரியான புரட்சி கவிதாசன் புரட்சி கவிதாசன் சூர்யா ரெண்டு பேரும் உங்களால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? தயவு செய்து நாகரிகமா பேசுங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவரை கண்ட்ரோல் பண்ண இல்லன்னா சார், நான் உங்களுக்கு வெட்கம் இருக்கா? சூடு இருக்கா? ரெண்டு பேரும் சூர்யா புரட்சி கவிதாசன் நீங்க ரெண்டு பேரும் தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. ரெண்டு பேரும் ஒரு தண்ணி சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட வரேன் சார். வர பேசலாம், தொடர்ந்து பேசலாம். வர இருங்க சார். ராமசுப்ரமணியன் சார், இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது வந்து நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இப்போ வந்து புரட்சி கவிதாசன் சொல்கிறாரு நாங்கள் யாரையும் அழைக்கலை, அது தேர்தல் நேரத்தில் அது நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் இப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை நான் முதல்ல சொன்னது போலயே பாஜக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. ஏடிஎம்கே அவங்களுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்குது.
அவங்க சில கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கணும்னு. ஏன்னா அவங்களுக்கு 2026 என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அதே போல் பாஜக இங்கே முயற்சி செய்வது என்று தவறு. அது நாங்கள் ஒன்றும் பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் யாரையும் நாம் எதிர்பார்க்கல, நாங்களே நிற்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது ஐ திங்க் தட் இஸ் சூசைடல். அந்த மாதிரி பேசுவது என்பதே சூசைடல். அது எல்லாரையும் அரவணைச்சின்னு போவோம், எந்தெந்த யார் தேவையாக இருக்காங்களோ அவங்களோட நாம் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய திட்டமாக நான் பார்க்கின்றேன். ரெண்டாவது, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரை வச்சதை பற்றி இன்றைக்கி பேசினார். அந்த பேர் வச்சது நான் இல்லை, அதிமுக பாஜக இல்லை, பாஜகவோட இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டில் இருந்திருந்தா உதயநிதி இப்படி பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. இவங்களோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இப்படி அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்குல்ல, இதனால தான் இப்படியான ஒரு பேச்சு வந்து. அப்சல்யூட்லி கரெக்ட் சார். அதாவது அவர் வந்து ஏர்போர்ட்டில் கொடுத்த இன்டர்வியூங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தத்தான் செய்தது. அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதற்கு பிறகு நாங்கள் கூட்டணி சேர போகிறதில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட அப்போ டெஃபினட்டாக ஏதோ அண்டர் கரண்ட் ஒன்று இருக்குது, ஏதோ அண்டர் ஹேண்ட் டீலிங் போய்கொண்டு இருக்கின்றது. எஸ்பெஷலி திரு வேலுமணி போன்றவர்கள்லாம் அவங்களாம் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அவங்க எப்படியாவது ஒரு அலையன்ஸை கொண்டு வந்துடணுங்கிறதுல ரொம்ப கடுமையான முயற்சிகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பிஜேபி வந்து நாளைக்கு யாரோட கூட்டு செஞ்சாலும் தப்பே கிடையாது. அதேமாதிரி ஏடிஎம்கே செஞ்சாலும் தப்பு இல்லை. ஆனால் சேரவே மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு திடீர்னு அந்த திராவிடெல்லாம் விட்டுட்டு இப்போ நாங்கள் யாரோட வேணாலும் அந்த நேரத்தில் பார்த்துப்போம் அப்படிங்கிறது சொல்கிறதுன்னா தே ஆர் கீப்பிங் த ஆப்ஷன் இன்க்ளூடிங் பிஜேபி. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, திரு மணிகண்டன் அவர்கள் சொன்னார், நான் இது வந்து ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் நான் சொல்கிறேன், அகாடமி வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது திரு சேவியார் அவர்கள் சொன்னார், தமிழ்நாடு என்று தனியாக எடுத்துக்கொண்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. பிரிவினைவாதன் அப்படி அர்த்தம் கிடையாது. அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லல, அந்த அர்த்தத்தில் இல்லை. அதாவது நான் ஒரு இட் இஸ் பியூர்லி அன் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் நான் பேசுகிறேன். அமெரிக்காவை எடுத்துன்னு வச்சுங்களேன், கலிஃபோர்னியாவை பற்றி பேசுவாங்க. கலிஃபோர்னியாவை பற்றி பேசினா அது தனியாக ஒரு நாடாக இருக்குமே, ஆனால் உலகத்தினுடைய 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக அது இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் அப்படிங்கிறது. அதுபோல் தமிழ்நாடு டெஃபினட்டாக வளர்ச்சி, அதுவும் குறிப்பாக கடந்த 3.5 வருஷங்களில் அபரிமிதமான ஒரு பொருளாதார வளர்ச்சியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இந்த $1 ட்ரில்லியன் என்னென்னோ கடுமையான முயற்சிகள்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம் வந்து வி ஹேவ் டு கிவ் கிரெடிட். அதேமாதிரி பேரை வைக்கிறது, இது நான் வந்து இன்ஃபேக்ட் நான் உங்களுடைய தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்திலே கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டது. அது என்னென்னா, நம்முடைய கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கேன், அதில் நான் ஒரு 8 நாள் நான் ஐ ஹவ் அண்டர்கான் ட்ரீட்மெண்ட். சம்திங் அமேசிங். என்ன எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கின்றது. ஆகவே அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட்டை வச்சுட்டு அவருக்கு ஏன் அது வந்து அந்த வந்து கலைஞர் பேரில் வைக்கிறேன்னு ஏன் வைக்கக்கூடாது? ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அதே போல் நீங்கள் இதை எடுத்துனீங்கன்னு வச்சுங்க, லைப்ரரி எப்போவுமே அவருக்கு பிடிச்சது. டாக்டர் கலைஞருக்கு லைப்ரரிங்கிறதுல அது அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக அவர் எப்போவுமே பார்த்து பேசினது. நான் இதுக்கு போயிருந்தேன், மதுரைக்கு போயிருந்தேன். இந்த லைப்ரரி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்போ வந்து சரியான பேர் தான் வைத்திருக்கின்றார்கள் எனக்கு என்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜின்னு சொல்கிற மாதிரி இது பஸ் ஸ்டாண்டு வண்டலூர் தாண்டி இருக்குது. அதுக்கெல்லாம் ஏன் அவர் பேர் வைக்கக்கூடாது? ஏன்னா பலவிதமான முற்போக்கு திட்டங்களை கொண்டு வந்து வரவர். அதனால் ஏதோ போன போக்கில் அவர் பேரை ஏன் வைக்கணும் அப்படின்னு திரு இபிஎஸ் பேசுவது என்பது என்னால் அது ஏற்க முடியல. இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம், என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இன்னும் ஒரு ரெய்டு நடத்தினா அதிமுகவையே எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இணைத்து விடுவார் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு, இது யதார்த்தமான பேச்சு அப்படின்னு சொல்லி 53% பேரும், இது அதீதமான விமர்சனம் அப்படின்னு சொல்லி 26% பேரும், எடப்பாடி பேச்சுக்கான பதிலடி அப்படின்னு சொல்லி 21% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. உதயநிதி பேசினது ஒரு யதார்த்தமான பேச்சு அப்படின்னு சொல்லி 53% பேர் இதை தான் அதிகமாக குறிப்பிட்டிருக்காங்க. மணிகண்டன், உங்களோட பார்வை இதில் என்ன? திரும்பவும் வரேன். அதுக்கு முன்னாடி திரு ராமசுப்ரமணியம் சொன்னதுக்கு ஒன்று சொல்லிடுறேங்க. அவர் சொன்ன அதே அகாடமி இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஒன்று சொல்கிறேன். கொங்கு பெல்ட்னு சொல்கிற கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல் இதெல்லாம் ஒரு தனி மாநிலமாக பிரித்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆசியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக அது வரும் அப்படிங்கிறது ஒரு அகாடமி இன்ட்ரெஸ்ட் தான் என்னை பொறுத்த மட்டும் இல்லைங்க.
அதாவது திசை திருப்புற முயற்சிங்க. T20 மேட்ச் வேற, டெஸ்ட் மேட்ச் வேற. டெஸ்ட் மேட்ச்ல எதிரி வேற, T20 மேட்ச்ல வேற. அந்த மாதிரி இப்ப யாருன்னா 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா இல்ல திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமாங்கிற கேள்வி தொக்கி நிக்கிறப்ப நீங்க பிஜேபி இழுத்து பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு 3வது இல்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப யார் அதை பற்றி பேசுவோம்? பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி எடுத்து பேசுறா அது சரி, சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மணிகண்டன் ஒரே ஒரு குறுக்கீடு. நான் தான் உங்ககிட்ட ஒரே ஒரு குறுக்கீடு. எனக்கும் சரி, பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் சரி, இந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரி இந்த சந்தேகங்கிறது இருக்குது. பாஜகவோட நாங்கள் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே சரி, இந்த பக்கம் ஜெயக்குமார் இல்லைன்னு சொல்லி சொன்னாலுமே சரி, நீங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னாலுமே சரி, ஆனாலும் எங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன சந்தேகங்கிறது வந்து போயிட்டே இருக்குது. இவங்க போயிடுவாங்களோ, கடைசி நேரத்தில் போயிடுவாங்களோ, கடைசி நேரத்தில் மாறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த சந்தேகத்துக்கு காரணம் என்ன? அது திமுக கூட்டணி தொடர்ந்து பண்ற பொய் பிரச்சாரம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க ராஜா, சன் டிவி நிருபர் இருந்தா கேமராவை அனுப்பிச்சு விடுங்க. நெடுஞ்சாலை நகர்ல தான் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. தினமும் அனுமார் நெஞ்ச பொழுது ராமர் காமிச்சு பாரு பிஜேபி இல்ல அப்படின்னு வேணா டெய்லி அவர் காலையில் எழுந்திரிச்சோடனே காயத்ரி மந்திரம் படிக்கிற மாதிரி சொல்லலாங்க. இது திமுக அவங்க சார்பு ஊடகங்கள் யூடியூபர்ஸ் தொடர்ந்து திட்டமிட்டு பண்ற பிரச்சாரம். ஒண்ணு புடிச்சுக்குங்க, அதிமுகவுடைய டிஎன்ஏ என்பது எதற்கெடுத்தாலும் தேவையில்லாமல் மத்திய அரசை எதுக்கிறதோ, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற தேசிய கட்சிகள் எதிர்க்க வேண்டியதுக்கு கூட எதிர்க்கல, ஒரு மாதிரி சாஃப்டான அணுகுமுறையிலே இருக்காரு எடப்பாடி பாஜகவோட அப்படிங்கறதான குற்றச்சாட்டா இருக்குது. அதனாலதானே இந்த சந்தேகமே வருது. எப்படிங்க 2002 குஜராத்ல பெரிய கலவரம் நடந்தப்ப மந்திரி சபையில வாய் மூடி மௌனியா பாஜகவோட இருந்துட்டு அந்த இருக்கிற நரேந்திர மோடியை ஆதரிச்சு பேசினாங்களே பாராளுமன்றத்துல திமுக, அந்த மாதிரி ஏதாவது எதுக்கலையா? என்ஐஏ சட்டத்துக்கு இவங்க ஆதரவு கொடுத்தாங்க, திமுக இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. இது தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதனால தான் தன்னுடைய கட்சியவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எம்ஜிஆர் வச்சதுக்கு காரணம், தேசியத்திற்கு எதிராக எந்த காலத்திலையும் அது போனதில்லை, பிரிவினை பேசினதில்லை, மொழி துவேஷத்தை வச்சு அரசியல் பண்ணதில்லை, இன துவேஷத்தை வச்சு பண்ணினதில்லை. அண்ணா காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற கொள்கையெல்லாம் வரவே இல்லைங்க. ஒன்னு சொல்லிடுறேன், இப்ப நடக்கின்ற தேர்தல் 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி வேண்டுமா, திராவிட மாடல் கொடுத்த கருணாநிதியின் வம்சாவளி ஆள வேண்டுமாங்கிறது தான் மக்கள் முடிவெடுப்பாங்க. ஒன்னு சொல்லிடுறேன், ரஜினி இவர் சொன்னாரு, அதாவது தன்னுடைய வயதோட கம்மியான விஜய்க்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு. ரஜினிகாந்துக்கு கருணாநிதி காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா கூட்டணிக்கு, அதே மாதிரி விஜயகாந்துக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா? இது என்ன விதமான ஒப்பீடு எனக்கு புரியல. விஜய் வந்தால் சேர்த்துக் கொள்ளப்படுவார், வராவிட்டால் கவலை இல்லை. அதுக்காக அதிமுக காத்துட்டு இருக்குல்ல, பொறுத்திருந்து பாருங்க. 150 பவுனோட ஒரு பொண்ணு, 100 பவுனோட ஒரு பொண்ணு, வெள்ளி பாத்திரத்தோட ஒரு பொண்ணு, டைவர்ஸான ஒரு பழைய பொண்டாட்டி, இத்தனை பேரும் அதிமுகவை கல்யாணம் பண்றதுக்கு 2026 காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி 2026க்கு அதிமுகவுக்கு நிறைய பொண்ணு காத்துட்டு இருக்குன்றாரு சூர்யா. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? அது நிறைய வரதட்சணைலாம் வர சொன்னாரு. அதாவது நிச்சயமாக உதயநிதி அவர்கள் சொன்னது போல இவர் திராவகம்னு பேசுறாரு. ஏற்கனவே திராவகம் இவங்க வீசி ஒரு அம்மன் முகம் அப்படி மாறி போய் கிடக்கு. திராவகம் வீசுறதுலே இன்னும் குறியா இருக்காங்க போல. அது ஒண்ணு. உதயநிதி அவர்கள் பேசுறாரு தெளிவா. கரப்பான் பூச்சி கைகளில் 2026 தமிழ்நாட்டு மக்கள் ஒப்படைக்க மாட்டார்கள். திராவகம்னு அப்புறம் பேசினான்னு அப்புறம் கரப்பான் பூச்சி நான் பேசுவேன், ஊர்ந்து பேசினாலும் பேசுவேன். அவ்வளோ பெரிய மனுஷன் 96 வயசு வரை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு பெரிய மூத்தவர். அவரை கருணாநிதின்னு பேசினா நானும் பேசுவேன். எனக்கு மரியாதை. நான் ஜெயலலிதா அம்மையார், கருணாநிதி கரப்பாம்பூச்சி லெவலுக்கு இருக்கிறவனுங்கள்ட்ட எல்லாம் இது கரப்பாம்பூச்சி கூட்டம். இந்த கரப்பாம்பூச்சி கிட்ட போய் தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை ஒப்படைக்க மாட்டார்கள். இவர் இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கிறாரு, நாளைக்கு வேற ஒரு முடிவு எடுப்பாரு, நாளைக்கு அவர் வீட்டுக்கு ஒன்று வந்து அவர் முடிவு எடுப்பாரு. இவரால்
ஒரு உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை இவரால் எடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எடுக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம். அவரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தார், நாங்கள் மெகா கூட்டணியை உருவாக்குவோம்னு. இருக்கிற கூட்டணியில் இருந்தவங்க பூரா பேரும் ஒரு பக்கம் ஓடி போயிட்டாங்க. அது ஏன் போனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியாத ஒரு ஈடி கூட்டணி. ஆனால் இவர் எதுக்கு உட்காந்து ஒரு கடையை திறந்து வச்சிருந்தாரு? இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. இதுவரைக்கும் அவரால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியலை. எஸ்டிபியையும் புதிய தமிழகத்தையும் தேமுதிகவும் தான் அவங்களுக்கு கிடைச்சாங்க. அதை வச்சு நின்னாங்க. 7 தொகுதியில டெபாசிட் போச்சு. 11 தொகுதியில தொடர்ந்து சொன்னா. இப்பயும் அவங்க இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போதும் சொல்கிறோம், பாஜகவுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை, உறுதியான செயல்பாட்டோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச தொடங்கினால் இவர்கள் சொல்றதெல்லாம் நம்பிக்கை வைக்கலாம். மாறாக அவரால் அப்படி பேச முடியவில்லை. அவர் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை ஆதரிப்பார், பொது சிவில் சட்டத்தை ஆதரிப்பார், எல்லாருக்கும் துரோகம் செய்வார். துரோகம் செய்துவிட்டு நான் தான் எல்லாருக்கும் கூட இருக்கேன்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டார்கள். அவ்வளவுதான் மேட்ரு. இதுல பாஜக கூட உட்கார்ந்துக்கிட்டு, ஏங்க ஒரு எய்ம்ஸ்னு மதுரையில ஒரு கல்லை ஊண்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு பதில் சொல்லுவாங்க. எந்த வகையிலும் ஒரு அருகதையற்ற பாஜக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசக்கூடாது. குஜராத்தையும் உத்தரப்பிரதேசத்தில் நீங்க இப்ப ஏதாவது தமிழ்நாடு பத்தி நான் ஒன்று சொல்லிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க. நாடாளுமன்றத்தில் நட்டா சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்த அறிக்கையை வாய்ச்சாரு. பாராளுமன்ற குறிப்பில் இருக்கு. அதுல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொன்னாங்கன்னா, 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற இலக்கை அடைந்தது எங்க இந்தியாவில் அப்படின்னு சொன்னா, 1650 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் தான் இந்தியாவில் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மாநிலமா அவங்க குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் 252 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். குறிப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதை நட்டாதான் சொன்னார் நாடாளுமன்றத்தில். ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு எங்கேயோ வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்ப நட்டா தேச விரோதியா பாராளுமன்றத்தில் இந்த அறிக்கையை வாய்ச்சாரு. அதிலிருந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது, இந்தியாவில் மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் 252 பேருக்கு, பிரான்சுக்கும் இல்ல வெளிநாட்டு ஜெர்மனுக்கு ஈக்குவலா தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு, இந்தியாவை தமிழ்நாடு அங்கிருந்து கழட்டி வச்சோம்னு சொன்னா இந்தியா 125வது இடத்துக்கு போயிருதுன்னு சொன்னாங்க. பாராளுமன்றத்தில் அவர் வாசித்ததை நான் சொல்கிறேன். போலி மருத்துவர்கள் குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கிறார்கள் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை நட்டா நாடாளுமன்றத்தில் வாசித்தார். தயவு செய்து சகோதரர்கள் அதை எடுத்து படித்து பார்த்து விட்டு பேசுங்கள். தமிழ்நாடு திராவிட இயக்கத்தால் வளர்க்கப்பட்ட ஒரு மண். அங்கே பாஜகவால் இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. அது எவ்வளவோ வேலைகளை, சித்து வேலைகளை செய்து பார்க்கிறது. மோடி மஸ்தான் வேலை இங்கு எடுபடாது. பேசிக்கிட்டே இருங்க. ரைட் ரைட் சார், புரட்சி கவிதை நிறைவா. அதாவது உதயநிதி அவர்கள் கரப்பான் பூச்சியை போல ஊர்ந்து போய் பொறுப்புக்கு வந்தார் அப்படின்னு சொல்றது எடப்பாடி அவர்களுடைய தன்மானத்தை சோதிக்கிற வேலை. அது யாராக இருந்தாலும் சரி, திராவிட இயக்கம் என்றால் தன்மானம், சுயமரியாதை, அது உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே 2 கால்களுக்கு இடையில புழு போல ஊர்ந்து போனவர் அப்படின்னு இவரே சொன்னார். புழு போல போனார். இப்போதைக்கு கரப்பான் பூச்சியாக டெவலப் ஆகியிருக்கிறாரு. அதனால் இவ்வளவு கேவலமாக பேச முடியும் என்பது தான் திராவிட இயக்கத்துடைய பாரம்பரியமாக இருக்கிறது. இன்னைக்கு இப்போ மேச்சேரியில் நடந்த விவசாயிகளுடைய மாநாட்டில் மாண்புமிகு எடப்பாடியார் பேசியிருக்கிறாரு, நான் பெற்ற பிள்ளைக்கு நீ என்ன பேர் வைக்கிற அப்படின்னு. அதாவது இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது, எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தது. அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, பேர் மாற்றுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அதனால் பெயர் வைப்பது, நான் பெற்ற பிள்ளைக்கு நீயாயா பேர் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையாக கொண்டு போகிறார். ஆக இந்த திராவிட இயக்க கலாச்சாரம் என்பது கொச்சையாகவும் ஆபாசமாகவும் சுயமரியாதை இல்லாமலும் தன்மானம் இல்லாமலும் பேசக்கூடியது தான். அப்படிங்கிறத 2 பேருடைய சண்டைகளால் உணர்ந்து கொள்கிறோம். தேசியமும் தெய்வீகமும் தான் 2 கண்கள் என்பதை முன்னெடுத்து செல்வோம். நன்றி. இந்த 2 பேரோட விமர்சனம் அப்படிங்கிறது யாருக்கு பிளஸ்ஸா மாறுது, யாருக்கு மைனஸா இருக்கு? சுருக்கமா. இல்லை, இது ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கு தான். ஏன்னா மீண்டும் மீண்டும் பாஜகவோட நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன்றவர்கள் தொடர்ந்து முன்வைக்கும் போது அதுக்கு அழுத்தமான மறுப்பு சொல்லக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை. கூட்டணி இல்லைங்கிறத தாண்டி, கூட்டணியை தாண்டி பேச வேண்டிய விஷயங்கள், அந்த அரசை நோக்கின, மத்திய அரசை நோக்கின கேள்விகளோ, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த குறைபாடு சார்ந்த விஷயங்களை பற்றியோ அழுத்தமான விவாதங்களை முன்வைக்காமல் இருக்கிறது இது ஒரு வகையில் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மக்கள் மன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் குழப்பத்தில் இருக்காரோ அப்படிங்கக்கூடிய
இருக்கக்கூடிய தோற்றத்தை தான் தரும். அந்த வாதம் வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமியால் தீர்த்து வைக்கப்படாத வரை அது திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும். இல்லை, இது வந்து ஒரு பேருக்கான விமர்சனம் அப்படி எடுத்துக்கலாமான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இல்லை உதயநிதி போகிற போக்கில் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாரு, அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். நிச்சயமா இல்லை. அதாவது இதை வந்து நம்ம போற போக்கில் அவர் சொன்னதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வலுவா எதிர்க்காததனுடைய ஒரு காரணத்தினால தானே தொடர்ந்து இது விவாத பொருளாகுது. இது ஏன் தொடர்ந்து பேசு பொருளாகுது? பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை விமர்சிக்காம சைலண்டா இருந்தாங்க. இப்போ அடுத்து கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இத்தனை மாதங்களில் மத்திய அரசுக்கு எதிராக பேச வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லையா? அதில் அழகா ஒரு வார்த்தை மணிகண்டன் சாரை யாரை பேசுகிற பொழுது குறிப்பிட்டாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் சும்மா ஒன்றிய அரசு மத்திய அரசு அப்படின்னு விமர்சிச்சுட்டே இருக்க மாட்டோம் அப்படின்னா அது என்ன வகையான வாதம்? ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அதிமுக ஏன் இவ்வளவு ஓட்டு வாங்குச்சுன்னா அவங்க மோடியா லேடியான்னு வரைக்கும் கேட்டவங்க. அப்படி இருந்த ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு நாங்கள் அவங்கள சும்மா விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து கடுமையான பின்னடைவையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்க மக்கள் மன்றத்தில். அந்த சந்தேகத்தினுடைய வெளிப்பாட்டை தான், அதாவது வெகு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகத்தினுடைய வெளிப்பாடாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேச்சு இருந்ததா நான் ஒரு பத்திரிகையாளராக உள்வாங்கிக்கிறேன். நன்றி சுவாமிநாதன். விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.